Galata and GT Holidays, South India's #1 travel brand, proudly presents Amaran, Journey to the Truth, celebrating 100 days of Amaran. இதுவே ஒரு தனி படம் ஆக்சுவலாக. ஒரு நாள் அவர் என் ஃபோனை எடுக்கல நைட்ல. எங்க இருந்தீங்க, ஏன் எடுக்கல, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்குள்ள பையமே இல்லை. எதுக்காகவும் ரெண்டு ஆள் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ வித் மை லைஃப் சார். ஒருவேளை என்ன சேர்த்துட்டா என் பாடியை ஷீல்டை யூஸ் பண்ணிக்கோங்க சார். அவங்கக்கிட்ட ஒரு எளிமை இருக்குது. பையன் இப்படி பண்ணிட்டாரு, சாதிச்சிட்டாரு, எங்கள் குடும்பமே ஆர்மிக்கு போகுது அப்படிங்கிற அதை ஒரு பகட்டாக பார்க்காம அதை ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப எளிமையாக இருக்காங்க. நான் தினமும் எந்த வேலை செஞ்சாலும் என் மகனை நினைக்காம இருக்க மாட்டேன். ஆர்மியில் நான் இருந்து சாதிக்க முடியாததை என் மகன் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற திருப்தியில் தான் என் வாழ்நாளை நான் கழிச்சிட்ருக்கேன். தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். விக்ரம் சிங் சாரோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில்னு சொல்லலாமா, இல்லை இது ஒரு பெரிய ஒரு ஹானருக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாமா? ஸோ அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர், ரைட்? ஆமாம், சன் ஆஃப் ராஜ்பால், கிராண்ட் சன் ஆஃப் ராம்ஜிலால், கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் மங்தூராம் கசானா அப்படி இருக்கும். ராஜ்பால் கசானா, ராம்ஜிலால் கசானா, மங்தூராம் கசானா. ஆமாம், இவங்க 3 பேரும். அதாவது ஒருத்தர் வந்து என்எஸ்ஜி, இன்னொருத்தர் ராஜ்புட் ரெஜிமெண்ட், இன்னொருத்தர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவார். ஓகே. ஸோ விக்ரம் வந்து 4th ஜென்ரேஷன் வரும். ஸோ அவங்க அப்பா, தாத்தா, பாட்டன் 3 பேருமே அதுக்கு முன்னாடி ஆர்மியில் இவருக்கு முன்னாடி இருந்தவங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லாமே ரொம்ப ரொம்ப டால். அப்பாவை நான் இதுவாக பார்க்கும்போது கூட அவ்வளோ ஹைட் அண்ட் அந்த இதுவாக இருந்தார். ஆமாம், அவங்க எல்லாருமே ரொம்ப டாலாக இருப்பாங்க. ஓகே. அதில் இப்போது விக்ரம் சாரோட அப்பா இந்த வீட்டில் தான் இருக்கார். ஓகே ஓகே. सर हाउ आर यू सर? हाय, बैठी 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 आप कैसे आना हुआ? या ऑल गुड सर. हाउ आर यू सर? वो मूवी जो आपने बनाया था, हाँ, बहुत अच्छा बनाया. थैंक यू सर, थैंक यू. सिपाही विक्रम सरोட फादर, यस, सुबेदार राजपाल कसाना सर. हाउ आर यू सर? अभिषेक इज देयर. हाय अभिषेक. हाय, हाउ आर यू सर? आई एम गुड. हाउ आर यू? இவர் சிப்பாய் விக்ரம் அவரோட சன் அபிஷேக். அவர் வந்து டாக்டர் மெடிசன் கோர்ஸ்க்காக நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு இப்போது, ரைட்? எஸ் சார். அண்ட் சார் மூவி இஸ் வெரி குட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ் சார். இவங்க விக்ரம் சார் அம்மா பத்தோ தேவி. சரி, லாஸ்ட் டைம் சார் வந்துட்டு போகும்போது நீங்கள் அழுதிங்கன்னு சார் சொல்கிறாரு. எதனால் அழுதிங்க? இவர் வந்தார்ல, அப்போ என் பையனோட ஞாபகமும் வந்துருச்சு. என் பையன்ல எப்படி ஞாபகம் வராம இருக்கும்? பையனோட ஞாபகம் ரொம்பவே இருக்கும். எப்பவும் அவன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். என் பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பாசமா இருப்பான். அவன் பயந்ததே கிடையாது. எப்பவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவன் பயந்ததே இல்லை. அவனுக்குள்ள பயமே இல்லை. எதுக்காகவும் தினமும் அவனை பத்தி யோசிப்பேன். என் மனசுல இருந்து அவனை நான் எங்கேயும் விடவே மாட்டேன். என் இருதயத்துல எப்பவும் இருப்பான், எனக்குள்ளவே தான் இருப்பான். சரி, உங்கள் பேரன் அபிஷேக்கும் ஆர்மி போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என் மனசு அவனை ஆர்மிக்கு அனுப்பணும்னு சொல்ல மாட்டேங்குது. விக்ரமுக்கும் நான் ஆர்மிக்கு போக வேண்டான்னு தான் சொன்னேன். என் மனசு விட மாட்டேங்குது. வேண்டாம் தான் என் மனசு சொல்லுது. விக்ரமே நான் ஆர்மிக்கு போக வேண்டான்னு தான் சொன்னேன். சரி, பட் நீங்க பார்த்த அமரன் மூவி பார்த்தீங்களா? அமரன் படம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனோட ஞாபகம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அந்த படத்தை பார்த்துட்டு. இப்போ உலகம் ஃபுல்லாக உங்கள் சன்னை பார்த்து ப்ரௌட் பண்ணுறாங்க, விக்ரம் சார் சூப்பர் சார்னு. அது உங்களுக்கு ஒரு அம்மாவா எவ்வளோ பெருமையாக இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ விக்ரம் சாரோட சன் மிஸ்டர் அபிஷேக். அண்ட் அபிஷேக், if you don't mind, can you show us your mobile wallpaper? What is that? His father, is it? Yeah. Yes. Boy, Vikram Singh. So how proud son are you? Sir, very proud sir. That is sir. Very emotional moment also sir, that is. And proud moment also. So do you remember your days with your father? Yes sir, all things. I am only sir remember one incident
My father is come from army, take leave, and he is wearing blue shirt, I remember. And sir, I will just remember this only one thing. He is very much loved me, very caring me, playing with me. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல் ஆஃப்டர் வாட்சிங் அமரன்? பிகாஸ் My whole friends, my whole village, my whole area watching this movie and call me that ki you don't show movie or no. I won't say ki yes, I will show movie. இவர் எனக்கு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்டாரு. விக்ரம் சாரோட அம்மா. ஆமாம், அவங்க தான் விக்ரம் சாரோட அம்மா, சிப்பாய் விக்ரமோட அம்மா. ஆனால் அது பாருங்க, எப்படி சொல்கிறது, இந்த நாட்டுக்காக அவன் பையனே கொடுத்துட்டாங்க. பட் இவங்க எல்லாரோட முகத்திலையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு சோகம் இருக்குல்ல சார்? சோகன்றதை தாண்டி எனக்கு வந்து அவங்க அதை வாழ்க்கை முறையாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட ஒரு எளிமை இருக்குது. நாங்கள்லாம் இப்படிலாம் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் எங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாரு, சாதிச்சிட்டாரு, எங்கள் குடும்பமே ஆர்மிக்கு போகுது அப்படிங்கிற அதை ஒரு பகட்டாக பார்க்காம அதை ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப எளிமையாக இருக்காங்க. மாறிடுச்சு. அதனால தான் எனக்கு அது ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. இதுவே ஒரு தனி படம் ஆக்சுவலாக. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் கோல், அபிஷேக்? Need preparation. Yes, become a doctor in army. That is Rajkumar sir saying. சார், இன்ஃபேக்ட் அமரனில் கூட அந்த ஒரு அச்சமில்லை சாங் வந்து சொல்லுவார், நான் வந்து ஊருக்கு போனோடனே என் பையனுக்கு நான் அதை சொல்லி தருவேன். He is talking about a scene where all of them go for that operation Kazipatri. Final moment. Sing a song like அச்சமில்லை அச்சமில்லை. Do you remember that song? Can we have 2 lines? Ajamille, Ajamille. Yes sir. Sweet. அதில் அதான் டயலாக் வரும், என் பையனுக்கு 7 வயசு ஆகுது, அபிஷேக் கசானா. Yes sir, I have that videos. Yeah. Okay. So even name அப்படியே இவர் நேம் தான் வச்சிருந்தீங்க? Yeah. அபிஷேக் ஆமா, கசானா. all are true names. ஆமா. மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு எப்படி இந்து ரெபேக்கா வர்கீஸோ அப்படிதான் சிப்பாய் விக்ரம் சிங் சாருக்கு சுஷீலா மேமும் இருந்திருப்பாங்கல்ல சார்? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஜனாதிபதி கையில் இருந்து அந்த ஒரு அவார்டு வாங்குறீங்க? ஸோ அது எப்படி இருந்தது? सर ये खाई भी जा रही थी और गर्भ நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாவோ இறப்போ எல்லாருக்கும் தான். ஆனா இவர் பண்ணதுக்காக இன்னைக்கு வரைக்கும், அவர் இறந்து 11 வருஷத்துக்கு அப்புறமும் எல்லாருமே அவர் மேல பாசத்தை காட்டுறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. ஹரியானால இருந்து டெல்லி வரைக்கும், டெல்லியில இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும், 44 RRல, சத்ரிய ராஜ்புட்லன்னு எல்லா இடத்துலயும் இந்த 11 வருஷமா எல்லா மக்களும் நிறைய அன்பும் மரியாதையும் கொடுத்துட்டே இருக்காங்க. இது எங்களுக்கு வலியாவும் இருக்கு, அதே நேரத்துல பெருமையாவும் இருக்கு. ஒவ்வொரு முறை இந்த ஊருக்குள்ள நீங்க நுழையும் போது உங்களுடைய ஹஸ்பண்டோட ஸ்டாச்சு பாக்குறீங்க ஒரு கம்பீரமா, அது கிராஸ் ஆகும்போது உங்க மைண்ட்ல என்னென்னலாம் போகும்? இங்க பாத்தீங்கன்னா நிறைய வலி இருக்கு. ஆனா அதே நேரத்துல மக்கள் தீபாவளிக்கும் ஹோலிக்கும் மத்த எல்லா பண்டிகைக்கும் இங்க அவரை கொண்டாடுறாங்க, அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் மரியாதை செலுத்துறாங்க. சாதாரணமா ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னா கொஞ்ச நாள்ல அவர் எல்லாரும் மறந்துடுவாங்க, ஏன் அவரை பத்தி யாரும் கேட்க கூட மாட்டாங்க. ஆனா இங்க தீபாவளிக்கும் ஹோலிக்கும் வீட்டுல எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு கூடவே பண்டிகைக்கு தேவையான இனிப்பு பலகாரங்களை அவரோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி வச்சு மக்கள் விளக்கேத்தி வழிபடுறாங்க. நாங்க எங்க போனாலும் மக்கள் எங்களை பார்த்து இவங்க விக்ரமோட மனைவி, இவர் விக்ரமோட பையனை ரொம்ப அன்பா நடத்துறாங்க. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரோடுக்கே வந்து இப்போ நம்ம வந்த இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடுக்கே வந்து சிப்பாய் விக்ரம் சாலை, சிப்பாய் விக்ரம் ரோடு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. விக்ரம் சாரோட மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மதர் இன் லாவாக இருக்கட்டும், ஃபாதர் இன் லாவாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? முதல் விஷயம், இவங்க என் வாழ்க்கையில இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட மாமியார் வீடு ஹரியானால இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த கிராமம். இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க. மூணாவது விஷயம், என்னோட குடும்பத்தை நினைக்குமோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க குடும்பத்துல எந்த ஒரு வேறுபாடு இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க உடுத்திக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிடலாம், உங்க இஷ்டப்படி இருக்கலாம், யாரும் இங்க உங்களை தடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்களோட விதத்துல நீங்க வாழலாம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். How much you love விக்ரம் சார்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் பின்னாடி நான் இருந்திருக்கேன். அவர் ஒரு நல்ல ஆண்மகன். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்காகவோ எதுக்காகவோ எப்பவுமே கம்ப்ளைண்டே பண்ண மாட்டார். அவருக்கு
காய்கறிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பச்சை காய்கறிகள்னா. வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், பால் பிடிக்கும். எங்க 13 வருஷ வாழ்க்கையில அவர் முகத்துல ஒரு தடவை கூட கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்க இந்து ரெபேக்கா வர்கீஸ் முகுந்தன் சாரோட ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்கீங்களா? 2014 25 ஏப்ரல் அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் முகுந்த் அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசினேன். முகுந்தோட மனைவி என்கிட்ட அவருடைய பொண்ணோட சர்ஜரிக்கு வர்றதா இருக்கிறதா சொன்னாங்க. யாருக்கும் தெரியாம வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து இருக்கிறதாவும் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் இருந்துச்சு, மே 10ஆம் தேதி. இவரோட அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை இவர் அதுக்கு வர்றதா இருந்தாருன்னு. இவர் 7ஆம் தேதி மே ஃபிளைட் புக் பண்ணியிருந்தாருன்னு. கடைசியா தான் எனக்கு தெரிய வந்துச்சு 7ஆம் தேதி இவர் ஃபிளைட்ல வர இருந்தாருன்னு. ஆர்மி ஆளுங்கனாலே அப்படிதான். ஒரு நாள் அவர் என் போனை எடுக்கல. நைட்ல எங்க இருந்தீங்க, ஏன் எடுக்கல, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆர்மி விஷயங்கள்லாம் மத்தவங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னு நான் இங்க வெளியில போயிருந்தேன் அப்படி மட்டும்தான் சொல்லியிருக்காரோ. ஒரு ஆபரேஷன்ல இருந்து, ஒரு வேலையில இருந்து முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது. கடைசியா ஒரு விஷயத்துக்காக அவரை நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். முதல் தடவை அவருக்கு காஷ்மீர்ல போஸ்டிங் கிடைச்சது. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் அங்கேயே அவருக்கு காஷ்மீர்ல போஸ்டிங் கிடைக்கும்போ நான் காஷ்மீரை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா கேட்டிருக்கேன். அவர் என்கிட்ட நீ கவலைப்படாத, 2014 எலெக்ஷன் முடிஞ்சோடனே உனக்கு நான் டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னாரு. நீயும் நம்ம பையனும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இங்க வான்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு எங்களை காஷ்மீருக்கு கூப்பிட்டுட்டு போங்கன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க காஷ்மீர் ரொம்ப அழகா இருக்கும். இவரும் சொல்லியிருக்காரு அங்க இவருக்கு இருக்க ரொம்பவே பிடிக்கும்னு. இவருக்கு லடாக்ல போஸ்டிங் கிடைச்சது, அதை வேண்டான்னு சொல்லிட்டு என் முன்னாடிதான் பேசினாரு போன்ல. காஷ்மீர்ல தான் ஐஎஸ்ஐ பிரச்சனைகள் இருக்கு, அதனால அங்கதான் போஸ்டிங் வேணும்னு கேட்டாரு. நான் கூட அவரை நீங்க சிக்கிம்க்கு போங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன். அவங்க அப்பா இறக்கும் போது அபிஷேக்குக்கு 7 வயசு, இப்போ 18 வயசு ஆகுது. சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இழப்ப சந்திக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இந்த வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. நான் 2014 இருந்து மைக்ரேனால சஃபர் ஆயிட்டு இருக்கேன். நான் 2017 இருந்து மைக்ரேனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் மருந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். நான் அழும் போதெல்லாம் என்னுடைய மகன் படிச்சுட்டு இருந்தா புத்தகத்தை கீழே போட்டுட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேற இடத்துல போய் எழுந்திரிச்சு உட்காந்தாலும் திருப்பியும் வந்து என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்பாரு. நீங்க அழுறத நிறுத்தலைன்னா நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப அவரு ரொம்ப சின்ன பையன். மத்தவங்களோட கண்ணுல இதை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பல இராணுவ வீரர்களோட வீட்டில் அந்த ஒரு கௌரவம் பெருமை, இன்னும் பல தலைமுறையினருக்கு அவங்களுடைய வீரத்தை சொல்கிற மாதிரி இருக்கிற பல விருதுகள். ஸோ அப்படி விக்ரம் சார் வீட்டில் நிறைய விருதுகள் இருக்குது. அது அவங்க தகப்பனாரே சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இதில் நிறைய விதமான விருது இருக்குது. இதில் குறிப்பாக எந்த ஒரு அவார்ட் லைக் இந்த ஒரு அவார்ட் போதும் என் பையன் யாருன்னு சொல்கிறதுக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் குடியரசுத் தலைவர் பிரணவ் முகர்ஜியும் பிரதமர் மோடியும் என்னோட மகனுக்கு சௌரிய சக்ரா விருது கொடுத்து கௌரவப்படுத்தும் போது இந்த ஃபோட்டோ எடுத்தது. இந்த ஃபோட்டோவில் என்னோட மனைவியும் என் மகனோட மனைவியும் அவனோட மகனும் எல்லாருமே இந்த ஃபோட்டோவில் இருக்கும். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா இதுதான் அந்த சௌரிய சக்ரா விருது. இந்த விருது அவனோட கமாண்டன்ட் என் மகனுக்கு கொடுத்தது. இந்த போட்டோல போட்டிருக்க யூனிஃபார்ம் தான் வார் டைம்ல என் மகன் கடைசியா போட்டது. இதுதான் ஆர்மியில் வந்து அஃபிஷியல் ஃபைல் ஃபோட்டோவாக எல்லா ப்ரெஸ் ரிலீஸ்க்கும் இந்த பிக்சர் தான் கொடுத்தாங்க. இது சேம் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸில் இருக்கும் போது இருந்த அந்த கடைசி போஸ்டிங்கில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த அவார்டு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் தான். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் என்னோட மகன் இறந்துட்ட பிறகு இந்த ஒரு அவார்டு வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் தினமும் எந்த வேலை செஞ்சாலும் என் மகனை நினைக்காம இருக்க மாட்டேன். ஆர்மியில் நான் இருந்து சாதிக்க முடியாததை என் மகன் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற திருப்தியில் தான் என் வாழ்நாளை நான் கழிச்சிட்ருக்கேன். तो याद तो आता है लेकिन प्राउड भी होता है, गवर्नमेंट भी कि हमने
ऐसी औलाद पैदा किया, हमारे साथ होनहार बेटा हुआ, जिसे हमारा नाम ஆமாம் இல்லை இது இந்த போருடைய இராணுவம் இதில் இருக்கிற இன்னொரு பக்கம் வந்து இப்போது இவரில் பாதி வயசு தான் இருந்திருக்கும் அவரோட பையனுக்கு இறக்கும் பொழுது. ஸோ இவர் தான் அந்த இறுதிச் சடங்குலேருந்து எல்லாமே பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஹெவியான விஷயமாக தான் இருக்கும். அவங்க வீட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தையாக இருந்திருப்பார்ல அவருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நினைவுகள் தானே. ஐ திங்க் தெர் ஆர் ஸோ மெனி திங்க். திஸ் இஸ் தட் வார் மெமோரியல். எங்கெல்லாம் வந்து அந்த அந்த பிரிக்ஸ் முகுந்த் சார் பேர் எழுதின ஒரு பிரிக் இருக்கும், அது கீழே சிப்பாய் விக்ரம் ஒரு பிரிக் இருக்கும். ஸோ அது அந்த நேஷ்னல் வார் மெமோரியல் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கொடுத்துருப்பாங்க. இது டெல்லியில் இருக்குது. ஸோ வேறெவர் இந்த நினைவு சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து மேஜர் முகுந்த் பேருக்கு அடுத்த பேராகவே சிப்பாய் விக்ரம் பேர் தான் இருக்கும். அண்ட் சிப்பாய் விக்ரம் சார் பற்றின நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அவங்க ஃபேமிலி பொக்கிஷம் மாதிரி அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வி லவ் டு இன்ட்ரடியூஸ் சிப்பாய் விக்ரம் சார்ஸ் பிரதர். அவர் பேர் வந்து பீஷன். ஓகே, ஆமாம். ஸோ இந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்? Yes, that's the reason we kept with ourselves, you know. So see, in the Hindi newspaper, this is the local newspaper, like the main newspaper, the local edition is there. So from that day itself till now, whatever the news is coming regarding my brother, so we kept with us for memory, you know, whatever he done, so we can, at least we can save these things. So you can see here in my entire district now, so how many awardees are there? So different you can see the list of the awardee, so you can imagine how many soldiers are there in this particular area. ஸோ இது எல்லாமே இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும் பற்றியோ? Galata and GT Holidays, South India's #1 travel brand, proudly presents Amaran, Journey to the Truth, celebrating 100 days of Amaran.